விஜயாவும் மனோஜும் அந்த எலுமிச்சம்பழத்தை நினச்சிட்டே நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. காலையில் எந்திச்சி எப்படியாவது கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் விடிய விடிய யோசிச்சுட்டு காலையில் சீக்கிரமாக கிளம்புறாங்க 6 மணிக்கு. உடனே முத்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ எங்கே போகிறீங்கன்னா, உடம்பு சரியில்லை பார்வதி அத்தைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு. நீ இந்நேரம் எந்திக்கவே மாட்டியா, எதுக்கு போகிறா, அவங்களுக்கு என்ன செய்யுது உடம்புக்கு அப்படின்னதும் விஜயா ஃபீவருங்கிறாங்க. அவங்க வந்து உடம்பு சரியில்லை வயிறு வலி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. மாற்றி மாற்றி 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போவும் கிளம்புறவங்க அவங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்னா சரி சாமி கும்பிட்டு போங்க அப்படின்னது விஜயா வந்து சரின்ட்டு போவாங்க. பூஜை ரூமில் அந்த எலுமிச்சம்பழத்தை கண்ணில் பார்த்துட்டு ரொம்ப பயந்துக்குவாங்க. இவங்க வந்து விஜயா மாற்றி யோசிச்சுட்டு நாங்கள் போகிற வழியில் சாமியை கும்பிட்டு போகிறோம், இங்கே நான் கும்பிட போகல அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு மனோஜை எப்படியாவது வெளியில் தள்ளிட்டு வேகமாக வாடா நீ ஒன்னால தாண்டா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வெளியில் இழுத்துட்டு போகிறாங்க. உடனே என்னங்க இப்படி சொல்கிறாங்க, பார்வதி அத்தைக்கு என்னங்க உடம்பு சரியில்லைங்களா அப்படின்னு மீனா வந்து மனோஜிட்ட வந்து முத்துட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, எலுமிச்சம்பழம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்